إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல் மாதம், முதல் வசந்தம். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அதேபோன்று அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த மாதம். ரபியுல் அவ்வல் மாதத்தில் மக்களிடம் காணப்படுகின்ற பித்அத்தான நடைமுறைகளுள், அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத நடைமுறைகளுள், அல்லாஹ்வின் தூதரை புகழ்கின்றோம் என்ற பெயரில் சுப்ஹான மௌலிதை ஓதி வருகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு சுமார் 300 வருடங்களுக்கு முன்னர் இயற்றப்பட்ட இந்த கவிதை வரிகள் ஒரு மனிதனால் இயற்றப்பட்டவைகள். இவைகளுக்கு எந்த அளவு சிலர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால், என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனை விடவும் இதை என்ன செய்கின்றார்கள்? சிறப்பிக்க கூடியவர்கள் அறியாமையின் காரணத்தால். குர்ஆனை பொறுத்தவரையில் அதை யாராவது மரணித்து விட்டால் அந்த வீட்டில்தான் குர்ஆனை ஓத வேண்டும், மங்களகரமான காரியங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் மௌலிதுகள் ஓதப்பட வேண்டும் என்ற இவ்வாறான சிந்தனைகள் எல்லாம் சமுதாயத்திலே உருவெடுத்திருப்பதை பார்க்கின்றோம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரை எவ்வாறு புகழ வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை எவ்வாறு புகழ வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அதற்குள்ள சிறந்த வழிகாட்டல் தான் நபியின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்தை சொல்லுதல். என் அருமை சகோதரர்களே, இவ்வாறு இயற்றப்பட்ட, யாரோ ஒருவரால் இயற்றப்பட்ட இந்த கவிதை வரிகள் எவ்வளவு ஆபத்தானவைகள் என்பதை, உண்மையில் அதனுடைய பொருளை இதை ஓதக்கூடியவர்கள் விளங்குவார்கள் என்றால், இது இஸ்லாத்துடைய அடிப்படைகளையே தகர்க்கக்கூடியவைகள், ஈமானுடைய அடிப்படைகளையே தகர்க்கக்கூடியவைகள். இதை ஒருபோதும் அவர்கள் ஓதமாட்டார்கள். ஆரம்ப காலங்களில் வேண்டுமானால் இதனுடைய பொருளை அவர்கள் தெரியாமல் ஓதியிருக்கலாம். ஆனால் இப்போது பொருளை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதனுடைய மொழிபெயர்ப்புகள் வந்துவிட்டன. எனவே நாம் இவ்வளவு காலம் அறியாமல்
இவ்வளவு ஆபத்தான வரிகளைத்தான் ஓதி வந்திருக்கிறோமா என்று உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் தௌபா செய்து மீள வேண்டும். ஏனெனில் என் அருமை சகோதரர்களே, இதற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய யாரும் நாளை மறுமையில் இவர்களை பாதுகாப்பதற்கு வரமாட்டார்கள். அவரவர் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போது நாம் இதிலுள்ள சில ஆபத்தான வரிகள், எந்தளவு இது ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடியவைகள், ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய, ஒருவருடைய ஈமானை பாழ்படுத்தக்கூடிய வரிகளை இவைகள் உள்ளடக்கி இருக்கின்றன என்பதை நாம் பார்ப்போம். என் அருமை சகோதரர்களே, இதில் இந்த வரிகளை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் சகாமி வலவ் தகூனு சகீமன் லதைஹி புர்உ சகாமி என்ற இந்த வரிகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, இதனுடைய பொருள் என்ன? அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரிஸ் சகாமி என்றால், நோய் நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்பது இதனுடைய பொருளாகும். நோய் நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். வலவ் தகூனு சகீமன் லதைஹி புர்உ சகாமி, நீ நோயுற்றவராக இருப்பின் நபியாகிய அவரிடம் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணி உண்டு. லதைஹி புர்உ சகாமி என்ற இந்த வார்த்தைகள், என் அருமையான சகோதரர்களே, அதேபோன்று வமரீதன் அன்த ஆயிதுஹு கத் அதாஹுல்லாஹு பில் ஃபரஜி, நபியே, நீங்கள் எந்த நோயாளியை விசாரிக்க சென்றாலும் அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான். அல்லாஹ் அவருக்கு நிவாரணம் வழங்கி விடுவான். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வரிகளை நாம் பார்க்கின்ற போது இது இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு எவ்வளவு மாற்றமான ஆபத்தான வார்த்தைகள் என்று பாருங்கள். ஆபத்தான வார்த்தைகள் என்று பாருங்கள். என் அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு நோயை கொடுப்பவன் அல்லாஹ், அந்த நோய்க்கு நிவாரணம் அளிப்பவன் அல்லாஹ். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய இந்த வழிகாட்டலையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், 26வது அத்தியாயம் 80வது வசனம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி குறிப்பிட்டார்கள்? வைதா மரித்து ஃபஹுவ யஷ்வீன், நான் நோயுறும் போது அவனே எனக்கு நிவாரணம் அளிக்கின்றான். நான் நோயுற்றால் அவனே என்ன செய்கிறான்? நிவாரணம் அளிக்கின்றான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே நிவாரணம் அளிப்பவன் யார்? படைத்த ரப்புல் ஆலமீன். அவனிடம்தான் அதற்கான அதிகாரம் இருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? இந்த முன்மாதிரிகளை எல்லாம் விட்டுவிட்டு எப்படி இவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். 21வது அத்தியாயம் 83வது வசனம். அப்ப நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால், அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது. வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று அவர்கள் அல்லாஹுவை அழைத்த போது அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நீக்கினோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, இந்த நோய்களை துன்பங்களை நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குரியது? படைத்த ரப்புக்குரியது. என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்றால், அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பாஸ் வஷ்ஃபி
அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக லா யுகாதிரு ஸகமா என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள். அதாவது மனிதர்களுடைய இறைவனை, நீதான் நிவாரணம் அளிப்பவன், உனது நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை என்று, இப்படி நோயை குணப்படுத்தக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இம்சஹில் பஅஸ ரப்பன் நாஸ் பியதிக ஷிஃபா, மனிதர்களுடைய இறைவனே நீ இதை துடைப்பாயாக, நீக்குவாயாக, உனது கரங்களில் தான் ஷிஃபா நிவாரணி இருக்கிறது. லா காஷிஃப லஹு இல்லா அன்த், உன்னை தவிர குணமளிப்பவன் நீக்குவன் வேறு யாரும் கிடையாது என்று அழுத்தமாக சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், மிக அழுத்தி சொல்லப்படுகின்ற வார்த்தைகள். இதெல்லாம் இந்த செய்திகள் புகாரியில 5675, 5742, 5750 இவ்வாறான ரிவாயத்துக்கள், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ரிவாயத்துக்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவர்களை விசாரிக்க செல்கிறார்கள். அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஷ்ஃபி ஸஅதா, ஸஅதுக்கு நீ நிவாரணம் அளிப்பாயாக என்று 3 முறை பிரார்த்தனை செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு கற்றுத்தந்திருக்கும் போது எப்படி இதிலே இவர்கள் பாடுகிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நீ நோயுற்றவராக இருப்பின் நபியா, அதாவது எவ்வாறு வருகிறது, பிணிகளை போக்குவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று, நோய்களை நீக்குவரே உங்கள் மீது, இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களா? நபியிடத்திலே என்ன செய்கிறார்கள்? வந்து யா ரசூலல்லாஹ், எனது நோய் குணமடைவதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கள் என்று என்ன செய்தார்கள்? கேட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு குணம் கிடைத்தது என்ற செய்திகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோய் விசாரிக்க சென்ற போது அவர்களுக்கு முன்னாலே மரணித்த தோழர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாலே மரணித்த தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை என்ன செய்து அவர்களுடைய கையிலே மரணிக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நாம் படிக்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விடயம் என்பதை பாருங்கள், எவ்வளவு ஆபத்தான வரிகள் என்பதை பாருங்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இதில் வரக்கூடிய அந்த ஆபத்தான வரிகளில் பாருங்கள், இந்த வரிகள் அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ذுனூபி, அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அந்த கஃபாருல் ஹதாயா வذுனூபில் மூபிகாத்தி, அந்த கஃபாருல் ஹதாயா வذுனூபில் மூபிகாத்தி என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள். இதில் நீங்கள் பார்க்கலாம் நறுமையான சகோதரர்களே, இதில் தொடர்ந்து வரக்கூடிய வரிகள் அந்த சத்தாருல் மசாவி வமுகீலுல் ஆசராத்தி யா வலியல் ஹசனாத்தி யா ரஃபீஅத் தரஜாத்தி கஃபிரு அன்னி ذுனூபி கஃபிரு அன்னி ذுனூபி வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி என்ற இந்த வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், அதாவது பாவங்களை அளிப்பவரே, யா மாஹி ذுனூபன பாவங்களை அளிப்பவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்க யா ஜாலில் குரூபி, கஷ்டங்களை நீக்குவவரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. அந்த கஃபாருல் ஹதாயா வذுனூபில் மூபிகாத்தி, நபியே நீங்கள் தான் தவறுகளை மன்னிப்பவர், நீங்கள் தான் பெரும் பாவங்களையும் மன்னிப்பவர். அதே போன்று அந்த சத்தாருல் மசாவி, குறைகளை மறைப்பவரும் நீங்கள் தான். அதே போன்று வமுகீலுல் அஸராத்தி, இடர்களை போக்குவவரும் நீங்கள் தான். யா வலியல் ஹசனாத் தி யா ரஃபீஅத் தரஜாத், நன்மைகளின் காவலரே, அந்தஸ்துக்களை உயர்த்துபவரே. கஃபிரு அன்னி ذுனூபி வஅஃபுலி அன் ஸய்யிஆத், எனது பாவங்களை எனக்கு பொறுத்திடுங்கள், எனது குற்றங்களை எனக்கு மன்னித்து விடுங்கள் என்ற இந்த வார்த்தைகள். என் அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அதாவது பாவங்களை மன்னிப்பவன் யார்? பாவங்களை மன்னிப்பவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அவன் குர்ஆனிலே எப்படி கேட்கிறான்? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ்,
பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யார் இருக்கிறான்? அல்லாஹு தாலா கேட்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நாம் பார்க்கின்றோம் நபிமார்கள் கூட எப்படி கற்றுத்தந்தார்கள், எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் நாம் எமது நஃப்ஸுக்கே நாம் அநியாயம் செய்து கொண்டோம், அநியாயம் செய்து விட்டோம். நீ எம்மை மன்னிக்கவில்லை என்றால், நீ எமக்கு அருள் புரியவில்லை என்றால் நாம் நஷ்டவாகின்ற உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்கள் ரப்பிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை கற்றுத்தந்தார்கள். அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு ஓதினால் ஒருவருக்கு அது என்ன செய்துவிடும்? காலையில் ஓதினால் மாலையாவதற்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம், மாலையில் ஓதினால் மாலையில் ஓதி காலையாவதற்குள் மரணித்தால் அவர் சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் வருகிறது. அந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை நீங்கள் எடுத்தால் அதில் எவ்வாறு வருகிறது? ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், உன்னை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் வேறு யாரும் இல்லை. நறுமை எவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு பல துஆக்களில் நீங்கள் பார்க்கலாம், பல துஆக்களில் பார்க்கலாம். எனவே இதை என்ன செய்கிறாங்க? படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன், அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன். இதற்கு இவர்கள் ஒருவர் விளக்கம் கொடுக்கும் போது சொல்கிறார், அதாவது அந்த கஃபாருல் ஹதாயா என்றால் அதை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், அந்த ஷஃபாஅத்தின் மூலம் மன்னிப்பு கிடைக்கும். அப்படி என்றால் அதை அப்படி அல்லவா எழுதி வைக்க வேண்டும்? ஷஃபாஅத்தை கூட நாம் யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் அல்லவா கேட்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை எனக்கு தருவாயாக நாம் யாரிடம் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அர்ஷுக்கு முன்னால் அவர்கள் சஜிதாவிலே வீழ்ந்து அல்லாஹ்விடம் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான் ஷஃபாஅத் செய்வார்கள். எனவே இது தெளிவாக இதெல்லாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அதே குழி தோண்டி புதைக்கக்கூடிய மிக ஆபத்தான வார்த்தைகளை இது உள்ளடக்கி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அதாவது இதிலெல்லாம் வார்த்தைகள் இவ்வளவு தவறை விட்டுவிட்டு நாம் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை, இந்த நோக்கத்தில் சொல்லவில்லை என்றெல்லாம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்கள், இந்த வார்த்தைகளை எடுத்து பாருங்கள், எவ்வளவு ஆபத்தானவைகள். படைத்த ரப்புக்குரிய அதிகாரத்தை, அந்தஸ்தை யாருக்கு கொடுக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த ஏகத்துவத்தை மக்களுக்கு போதித்தார்கள். நீங்கள் பிரார்த்தித்தால் அல்லாஹ்விடமே பிரார்த்தியுங்கள், நீங்கள் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுங்கள். நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு இத்தனை தடவை நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்க, என் அருமை சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை, என் அருமை சகோதரர், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு முன்மாதிரிகள் இருக்கின்றன, அவர்களுடைய நட்பண்புகள் இருக்கின்றன, அவர்களுடைய பணிவு இருக்கிறது, அவர்களுடைய நற்குணங்கள் இருக்கின்றன. அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் ஒரு ஆட்சி தலைவராக, படை தளபதியாக, ஒரு குடும்ப தலைவராக எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக, அப்ப இதையெல்லாம் விட்டு என்ன செய்கிறார்கள்? இவர்கள் புகழுகிறோம் என்ற பெயரில் அல்லாஹுடைய அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறார்கள். அப்ப இது ஷிர்கா இல்லையா? இதை எதிர்த்து, இதற்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் போராடினார்கள். இதை எதிர்த்து அல்லாஹுடைய தூதர் தனது வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர், இதில் கொடுமை என்னவென்றால், இந்த 12 நாட்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டு அந்த 12 நாட்கள் இதை மஸ்ஜிதில் அரங்கேற்றுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா.
மஸ்ஜிதுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியவைகள், அல்லாஹ்வோடு நீங்கள் வேறு யாரையும் அழைக்காதீர்கள் என்ற அந்த மஸ்ஜிதுகள், சுப்ஹானல்லாஹ், அதில் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரை கட்டினால் அவங்க ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா என்ன? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்படி தௌஹீதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்தார்களே, இதை விட்டு இவர்கள் மஸ்ஜிதுகளில் இந்த அநியாயத்தை அரங்கேற்றுவது என்பது இவ்வளவு கவலை அளிக்கிறது அருமையான சகோதரர்களே. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் இன்னும் சில வரிகள். யாமன் தமாதா வஜி தரம் துப் வஅதரிஃப் வர்ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத் என்ற இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அநீதி செய்து பாவக்கரைகளில் மூழ்கியவனே, துப் தௌபா செய், வஅதரிஃப் என்ன செய், பாவத்தை ஏற்றுக்கொள், வர்ஜுல் கரம் கொடையை ஆதரவு வைத்தவனாக, வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் இந்த ஹரத்தில் அடங்கப்பட்டவரிடம் நபியிடம் நீ பாதுகாப்பு தேடிக்கொள், வனூருஹு அம்மல் பிலாத் அவரது பிரகாசமோ தேசங்கள் அனைத்திலும் வியாபித்து விட்டது. அருமை சகோதரர்களே, பாவங்கள் செய்தவர்கள் யாரிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹ் பாவிகளை அழைக்கிறான், அழைத்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களுடைய அல்லாஹ் இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். படைத்த ரப்பிடம் மன்னிப்பை கேட்பதை விட்டுவிட்டு யாரிடம் இங்கு மன்னிப்பை கேட்குமாறு கற்றுக் கொடுக்கிறாங்க. இது ஷிர்கா இல்லையா? என் அருமை சகோதரர்களே, எந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அதற்கு எதிராக இப்படியான வரிகளை எழுதி வைத்து இதை பாடுவதை புனிதம் என்கிறார்களே. என் அருமை சகோதரர்கள், இது எவ்வளவு வேதனை அளிப்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இவ்வளவு வேதனை அளிப்ப ஒருவன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஷிர்க் செய்த நிலையிலே மரணிப்பான் என்றால் நாளை மறுமையிலே அனைத்து பாக்கியங்களையும் அவன் இழந்து விடுவான். எனவே இந்த வரிகளை பாடக்கூடியவர்கள் முதலாவது இந்த வரிகள் என்ன சொல்கிறது, என்ன பொருளை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஆலிமு சிர்ரின் வ அஹ்ஃபா முஸ்தஜீபுத் தஅவாத் அந்த ஹக்கன் கியாசுல் ஹல்கி அஜ்மஇஹிம். அதாவது முஹம்மது அவர்கள் இரகசியம் மறைந்திருக்கும் அனைத்தையும் அறிந்தவர், அழைப்புகளுக்கு என்ன செய்யக்கூடியவர், பதிலளிப்பவர். நபியே, சத்தியமாக நீங்கள் தாம் படைப்பினங்கள் அனைவருக்கும் அபயக்கரம் நீட்டுபவர் என்று எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் யாருக்குரிய அதிகாரம்? இதெல்லாம் படைத்த ரப்புக்குரிய அதிகாரமா இல்லையா? படைத்த ரப்புக்குரிய அதிகாரமா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது கூட நபித்தோழர்கள் போய் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்குமாறு சொல்வார்கள். மழை பொழியவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் மழைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், மழை பொழியும். இப்படித்தான் நாங்கள் ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அவங்க உயிரோடு இருக்கும் போது கூட என்ன செய்யறது இல்லை, நபியை நீங்க மழையை பொழிய செய்யுங்கள் அப்படியா கேட்பாங்க? அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ் மழையை பொழிவிப்பான். கஷ்டங்கள் நெருக்கடிகள் உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதி வாருங்கள். நீங்கள் சிரமத்தில் கஷ்டத்திலே இருக்கின்றீர்களா? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று ஓதி வாருங்கள். அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, கஷ்டத்தில் இருக்கின்றீர்களா? ஓதி வாருங்கள். எப்படி சொல்றாங்க? அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹ்தான் எனது ரப், லா உஷ்ரிகு பிஹி ஷைஆ, நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன். நெருக்கடிகளின் போது இப்படி சொல்லுங்கன்னு தான் கற்றுக் கொடுத்தான். ஆனால் அதுக்கு நேர்மாற்றமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று பாருங்கள், பசத்து கஃப ஃபாகதி வன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபத்லிக்கும் வல் கரமி. இந்த வார்த்தைகள் நீங்க எடுத்தீங்கன்னா இதில் என்ன வருகிறது? முஸ்தஷ்ஃபிஅன் நஸீல ஹாதல் ஹரமி ஃபலாஹிதுனி பிதவாமில் மததி ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கப்லல் கரகி வஅத்ஃபிஉ பில் பாஸதி வஜல் ஹுரகி வஅப்ரிது பில் லுத்ஃபி ஹர்ரல் கபீதி. நபியே, எனது வறுமை கைசேதத்தின் கரத்தை உங்களிடம் விரித்து விட்டேன்.
வசத்து ஃபாகதி வன் நதமி, உங்களின் நிரப்பமான அருளையும் கொடையும் நான் ஆதரவு வைக்கிறேன். இந்த மதீனா ஹரத்தில் அடங்கப்பட்டுள்ளவரிடம் சிபாரிசு வேண்டியவனாக வந்துவிட்டேன். எனவே என்னை தொடர் உதவியின் மூலம் கவனித்துக் கொள்ள வேண்டுகிறேன். இந்த வறியோன் வறுமையில் மூழ்கிடும் முன்னர் அவனை காத்திடுங்கள். நபியே, உங்கள் தாராளத்தன்மையால் எரியும் வறுமை நெருப்பை அணைத்திடுங்கள். உங்கள் இரக்க குணத்தால் ஈரலின் சூட்டை குளிராக்கி விடுங்கள் என்ற இந்த வார்த்தைகளின் அருமை சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு ஈமான் உள்ளவன், அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட ஒருவன் இதெல்லாம் யாரிடம்? படைத்த ரப்பிடம் அல்லவா கேட்க வேண்டும். இதெல்லாம் படைத்த ரப்பிடம் அல்லவா கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கடிகள் கஷ்டங்களின் போது என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அஸீம். புகாரில் வருது, ரசூலுல்லாஹ்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் இப்படித்தான் சொல்வார்கள், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மகத்தானவன், சகிப்புத்தன்மை மிக்கவன், மகத்தான் அந்த சங்கைக்குரிய அரசுடைய ரப், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வானங்கள் பூமி மகத்தான அரசுடைய ரப், வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள். நபி அவர்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகளும் போது படைத்த ரப்பை முன்னோக்குவார்கள். தொழுகையின் பால் விரைந்து செல்வார்கள். மக்களுக்கு, தோழர்களுக்கு நெருக்கடிகளின் போது எத்தனை எத்தனை பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்தால் சுப்ஹானல்லாஹ், இது தௌஹீதை குழி தோண்டி புதைக்கக்கூடியது இல்லையா? ஒரு மனிதன், அதாவது அவன் சிறுக்கென்ற அந்த மாபெரும் பாவத்துக்குள் நுழைந்து விட்டால் அவன் அதற்கு பிறகு என்ன நன்மைகள் செய்து என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. என்ன இதெல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒருவன் இதனுடைய பொருளை உணர்ந்து கொள்வது கட்டாயம். இந்த பொருளை உணர்ந்தால் நிச்சயமாக ஒரு மூமின் இந்த வார்த்தைகளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், தனது வாயால் உச்சரிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபது, அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன் முன்னால் காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை நீ காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை நீ முன்னால் காண்பாய். நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு, நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேள். இப்படித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று உணவளிப்பவன் யார்? ரஸாக், அல்லாஹ். ஹதீஸுல் குதுஸில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்ல வரக்கூடிய அந்த செய்தியில் எப்படி அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது நான் உணவளிக்காதவர்களை தவிர மற்ற அனைவரும் பசியோடு உள்ளவர்கள் தான். எனவே நீங்கள் என்னிடம் உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்வார்கள்? அல்லாஹும்ம அர்ஸுக் ஆல முஹம்மதின் கூத்தா என்று துஆ செய்வார்கள். அதாவது முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு தேவையான உணவை நீ அருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். எனவே நறுமையான இப்படியான முன்மாதிரிகள் இருக்கும் போது அவற்றையெல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலே இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறதே, இதை உண்மையில் ஒருவனுக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள் இவைகள், இறை கோபத்தை பெற்றுத்தரக்கூடியவைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், படைத்த ரப்புடைய அந்த கோபத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மிக பயங்கரமான வார்த்தைகளை இவைகள் உள்ளடக்கி இருக்கின்றன. நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இதில் வரக்கூடிய மற்றும் சில வார்த்தைகள், அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிகும் அலைக்குமு யா சய்யிதி யா ஷஃபீஇ ஹுஸ் பியதி ஃபரவ்விஹு ரூஹி பிகஷ்ஃபில் குரபி ضاقت بي الأسباب فبحثت هذا الباب أقبل الأعتاب أبغي رضا الأحباب والسادة والأخيار. இந்த வார்த்தைகள் எடுத்து பாருங்க. அதாவது, எனக்கு நீங்கள் உதவிட உங்கள் மீது உள்ள கடமை என்று உங்கள் மீது சத்தியம் செய்து விட்டேன், உங்கள் மீது சத்தியம் செய்து விட்டேன். அதாவது உதவி யாரிடம் தேட வேண்டும்? அல்லாஹ்விடத்தில். இதில் எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்க. அதே போன்று எனது மாண்புமிகு தலைவரே, எனது சிபாரிசு நாயகரே, எனது கரத்தை பற்றி கொள்ளுங்கள், எனது கரத்தை பற்றி கொள்ளுங்கள். அதே போன்று
எனது கஷ்டங்களை நீக்குவதன் மூலம் என் ஆன்மாவுக்கு நிம்மதி பெருமூச்சளியுங்கள். வாழ்வியல் பயணங்கள் எனக்கு மன நெருக்கடியை தந்துவிட்டன. அதனால் நபியின் அடக்கத்தலை இந்த வாசலை தேடி வந்து விட்டேன். நேசத்துக்குரியவர்களான அதிசிறந்த தலைவர்களின் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் பொருத்தம் வேண்டி படிக்கட்டுகளை எல்லாம் முத்தமிடுகிறேன். எப்படி வார்த்தை பாருங்க, இவ்வளவு ஆபத்தான வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அதாவது நபித்தோழர்கள் எப்படியெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். நபித்தோழர்கள் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு வறட்சி ஏற்படுகிறது, மழை இல்லை, வறட்சி ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹுடைய தூதருடைய கபர் இருக்கிறது, அங்கு போய் பிரார்த்தனை செய்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நபி அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களிடம் நாம் சொன்னோம், நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க மழைக்காக. இப்போது நாம் உங்களிடம் சொல்கிறோம், நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் மழை பொழிவதற்காக என்றுதான் என்ன செய்தார்கள், கூறினார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தைகள் படிகளை எல்லாம் முத்தமிடுகிற நிலம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் தௌஹீதை, ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வார்த்தைகளா இல்லையா? அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், யா சையீதி சாதாதி ஜிதுக காசிதா அர்ஜு ஹிமாக வலா துஹய்யிப் மக்சிதி மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன். தலைவர்களுக்கெல்லாம் மாண்புமிகு தலைவர் அவர்களே, உங்களை நாடி வந்துவிட்டேன், உங்கள் பாதுகாப்பை ஆதரவு வைக்கிறேன். எனவே எனது நோக்கத்தை தவிடுபொடியாக்கி விடாதீர்கள். என் நேசத்தால் உங்களிடம் வசீலா தேடி நெருங்கிட அது ஒன்று எனக்கு வேறு வழி இல்லை நாயகம் என்று சொல்லி இப்படியான வார்த்தைகள் என்ன செய்கிறாங்க, பாடுகிறார்கள். உங்கள் பாதுகாப்பை ஆதரவு வைக்கிறேன். யாரிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. எனவே இவ்வாறான இந்த வார்த்தைகளை பாடுவதை என்ன செய்கிறார், புனிதமாக நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இவற்றை பாடிவிட்டால் என்ன செய்யும், அங்கு வைத்த அந்த உணவுகளுக்கெல்லாம் ஒரு தனியான பரக்கத் இறங்கிவிடும் என்றெல்லாம் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று யா சையீதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி மாலி சிவாக வல அல்வி இலா அஹதி. மதிப்புக்குரிய எனது தலைவரே, அல்லாஹ்வின் தூதரே, என் கரத்தை பற்றிடுங்கள், எனக்கு உங்களை அன்றி யாரும் இல்லை, நான் வேறு யாரிடமும் சரணாக்கதி அடையவும் மாட்டேன் என்று அதிலே வரிகளை பார்க்கலாம். இப்படியாக என் அருமையான சகோதரர்களே, அதாவது அடுக்கிக் கொண்டே போகலாம். இது போன்று நிறைய இதிலே இருக்கின்றன. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடிப்படைகளையே தகர்த்தெறியக்கூடிய மிக ஆபத்தான வார்த்தைகள். எனவே என்ன செய்ய வேண்டும், உண்மையில் இதற்கெல்லாம் எந்த ஒரு வியாக்கியானமும் கொடுக்க முடியாது. இது தெளிவான வார்த்தைகள், இது தெளிவான ஷிர்க்குடைய வார்த்தைகள். இதை ஒருவன் இதனுடைய பொருளை அறிந்து உணர்ந்து இதை பாடும்போது அவனை நிச்சயமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஆபத்தான வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, மக்களை எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்திலே கொண்டு போய் போடுகிறார்கள். யாரோ எழுதிய ஒரு கவிதைகளுக்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டியவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்க வேண்டியவர்கள் எப்படி மாறி இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய தூதரோட ஹதீஸில் எச்சரிக்கின்றார்களே, எப்படி நரகத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் தெளிவாக ஒருவனை நரகத்தில் தள்ளக்கூடிய ஆபத்தான வார்த்தைகள். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதை விட்டுவிட்டு யாரோ எழுதிய வார்த்தைகளுக்கு முக்கு கொடுப்பதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் அது அவ்வாறில்லை இவ்வாறில்லை என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அதாவது வார்த்தைகள், அதாவது நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அகைதா கொள்கை சார்ந்த விடயங்கள் என்று வருகின்ற போது வார்த்தைகள் விளையாடக்கூடாது. அதை மார்க்கம் என்ன செய்யாது, அனுமதிக்காது. நான் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை, இந்த நோக்கத்தில் சொல்லவில்லை. ஒருவர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம், அவர் சொல்கிறார் மாஷா அல்லாஹு வஷைத் என்று சொல்கிறார், அல்லாஹும் நீங்களும் நாடியபடி நடந்தது என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்க பார்க்கின்றாயா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் மாத்திரம் நாடியதாக சொல். அந்த இடத்துல அவர் நான் அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை, இந்த நோக்கத்தில் சொல்லவில்லை, அப்படியே அந்த சஹாபி நபித்தோடு சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே என்ன செய்யறாங்க, அதை மாற்றிக்கொள்கிறார்கள். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் மீது சத்தியமா என்று சொல்லும் போது என்ன செய்கிறார்கள், உடனே தடுக்கின்றார்கள். வரப்பில் கஅபா என்று சொல்லுங்கள், கஅபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுங்கள் என்று இப்படியெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களே. இதில் என்ன, வார்த்தைகள்ல கூட தவறு வரக்கூடாது.
இதேன் அகைதா கொள்கையோடு சார்ந்த விடயங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற எண்ணற்ற வரிகள், ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய வரிகள் இந்த சுப்ஹான மௌலிது தாங்கி நிற்கிறது. இது ஒருபோதும் என்ன செய்யாது? இறை நெருக்கத்தை பெற்றுத்தராது. இறைவனுடைய கோபத்தையும் வெறுப்பையும் பெற்றுத்தரக்கூடிய மிக பயங்கரமான ஷிர்கான வார்த்தைகள் இதில் இருக்கின்றன. எனவே அதாவது ஒவ்வொருவருடைய கடமை இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும், இந்த ஷிர்கிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை ஒருவன் அதனுடைய பொருளை தெரிந்து அவன் இதை படிக்கின்ற போது அது நிச்சயமாக அவனை என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகின்ற ஆபத்தான வார்த்தைகள், மிக பயங்கரமான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் எதற்கு எதிராக போராடினார்களோ, எதற்கு எதிராக போராடினார்கள், எந்த அளவுக்கு நீங்க மக்கா வெற்றியை முடித்து கொண்டு அதன் பிறகு ஹுனைன் யுத்தத்துக்கு வருகின்ற போது ஒரு மரம், தாத்து அன்வாத் என்ற ஒரு மரம், அந்த மரத்தில் என்ன செய்வார்கள்? அந்த மக்கா காஃபிர்கள் தங்களுடைய வாள்களை தொங்க விடுவார்கள். அவ்வாறு தொங்கவிட்டால் அதற்கு ஒரு சக்தி என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வாறு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் தங்களுக்கு இவ்வாறு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதாவது மூசாவிடம் அந்த பனூ இஸ்ரவேலர்கள் அவர்கள் ஒரு சிலை வணங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துவிட்டு, அது போன்ற எங்களுக்கும் சிலைகளை, எங்களுக்கும் கடவுள்களை ஏற்படுத்துங்கள் என்று நீங்கள் அவர்கள் சொன்னது போன்று இருக்கிறது உங்களுடைய வார்த்தைகள் என்று சொல்றாங்களே, எவ்வளவு கடுமையாக இந்த விஷயங்களை எச்சரித்து இருக்கிறாங்க. சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த இடத்துல இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கண்டா என் அருமையான சகோதரர்களே, எவ்வளவு அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஷிர்கென்ற அந்த இடத்துக்கே அவர்கள் போய்விடக் கூடாது என்பதற்கு கடுமையான பாதுகாப்பு ஒரு கோட்டை அமைத்தார்கள். அவைகளுக்குள் சென்று விடக்கூடாது என்பதற்கு இவ்வளவு ஒரு கடுமையான பாதுகாப்பை போட்டார்கள். அந்த வாயில்களை எல்லாம் அடைத்தார்கள். ஷிர்குடைய வாயில்களை எல்லாம் அடைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வீட்டுக்கு போறாங்க, அங்கு சில சிறுமிகள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டவருடைய அந்த வீர தீரங்களை எல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அந்த இடத்துக்கு செல்கின்ற போது அந்த சிறுமிகள் எப்படி பாட ஆரம்பிக்கிறார்கள் என்றால், இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய செய்தி, வஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதீன், இதோ எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், நாளை நடப்பதையும் அறிவார் என்று சொல்லும் போது நபி அவர்கள் உடனே அதை தடுக்கின்றார்கள். அவ்வாறு சொல்லாதீர்கள், ஆரம்பத்தில் பாடியதை பாடுங்க என்று உடனே தடுத்தாங்களா இல்லையா? எனவே நறுமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி உயிரோடு இருந்தால் இவைகளை நிச்சயமாக தடுப்பார்களா இல்லையா? நிச்சயமாக தடுப்பார்கள் இல்லையா? அப்படி ஆபத்தான வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, சமுதாயத்தை நாம் ஷிர்கிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணி. அது ஒரு எல்லா பணிகளை விடவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பணிதான் ஷிர்கிலிருந்து சமுதாயத்தை. ஏன்னா அது நபிமார்களுடைய பணி, அது நபிமார்களுடைய முதன்மையான பணி. அதுதான் தௌஹீதின் பால் மக்களை அழைத்தார்கள் என்றால் எதிலிருந்து பாதுகாத்தார்கள்? ஷிர்கிலிருந்து பாதுகாத்தார்கள். அதாவது முதலாவது அழைப்பு தௌஹீதின் பக்கம் தான் இருந்தது. யா கௌமி உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. ஒவ்வொரு நபியும் தனது சமுதாயத்தை பார்த்து சொன்னது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. இந்த வரிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை எங்கு கொண்டு போய் வைக்கிற? அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் வைக்கக்கூடிய ஆபத்தான வரிகள். எனவே நறுமையான சோழர், நாம் சமுதாயத்துக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாம் இந்த வரிகளை கொஞ்சம், இதனுடைய பொருளை கொஞ்சம் முதலாக படித்துப்பாங்க. என்ன பொருள், இது என்ன பொருளை கொண்டிருக்கிறது, இது சொல்லக்கூடிய பொருள் மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கு இது பொருந்தி போகுமா, அடிப்படைகளை தகர்த்தெறியக்கூடிய வார்த்தைகளாயிற்று என்று நாம் என்ன செய்யணும்? மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். என் அருமையான சகோதரர்களை, ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இது ஒரு மகத்தான பணி. நிறைய பேர் இதனுடைய பொருளை தெரியாமல் என்ன செய்கிறார்கள்? பாடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதனுடைய பொருளை தெரிந்தவர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? அதை சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களுடைய வருமானம் போய்விடும். அவர்களுடைய வருமானம் போய்விடும். உண்மையில் அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசம் என்று சொன்னால் அதுக்கு எந்த கூலியும் அவங்க பெறக்கூடாது. கூலி கிடைக்காவிட்டால் ஓதுவார்களா? நிச்சயமாக ஓத மாட்டார்கள் இல்லையா? எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய இந்த ஆபத்தான இந்த வரிகள், இதை பற்றி மக்களுக்கு நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும்? உணர்த்த வேண்டும். என்றால் அவ்வளவு பயங்கரமானவைகள், சாதாரணமான விஷயங்கள் அல்ல. ஒருவன் ஷிர்கிலே மரணிப்பான் என்றால் எல்லா நட்பாக்கியங்களையும் இழந்து விடுவான்.
தௌஹீத் ஏகத்துவத்தில் மரணிக்க வேண்டும். அதுதான் நபிமாவுடைய தஅவாவாக இருந்தது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் சத்தியத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. நாம் மக்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவையும் விழிப்புணர்வையும் நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் முயற்சிப்போமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.